Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 7th standard science first termக்கான question paper பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. முக்கியமான இம்பார்ட்டன்டான பிடிஎஃப்லாம் போடுவேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 1 மார்க்ஸ் சூஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து புக் பேக்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன் 6 to 10 வந்து ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. இதுவும் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்க. அடுத்தது தேர்ட் ஒன் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேயும் 11 to 15 ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்தது ஃபோர்த் ஒன் மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதுவும் 5 மார்க்ஸ். ஸோ இது ஈஸியாக 1 மார்க் படிச்சிங்கனாவே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து ரோம் லெட்டர் 5 வந்து 10 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். 10 2 சார் 20. ஸோ 21 என்ன கொடுத்துருக்கேன், நேம் சம் ஆஃப் த டிரைவ் குவான்டிட்டிஸ் கொடுத்து. அடுத்து 22 1 லைட் இயர்னால் என்னென்னு எழுதணும். அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன எழுதணும். 24 வந்து கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் வந்து தனித்தனியாக பிரித்து எழுதணும், கிளாஸிஃபை பண்ணணும். 25 வந்து இந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து இந்த கொடுத்துருக்குற எலமெண்ட்ஸ்க்கு எழுதணும். 26 வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னு எழுதணும். அடுத்தது 27 ஐசோடோன்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு எழுதணும். அடுத்து 28 வாட் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவர். 29 வந்து விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட், விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் சீட் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து 30 டிஃபைன் பொலினேஷன். 31 வந்து 2 கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து நீங்கள் எழுதணும். அது எப்படி வந்து லோக்கலிட்டியில் மான்சூனில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதையும் எழுதணும். அடுத்து 32 ரூஸ்டர் கிராஃபிக்ஸ்னால் என்னென்னு எழுதணும். 33 அட்டாமிக் ஆஃப் கல்பரிக் ஆசிட் H2SO4 அதை பற்றி எழுதணும். 34 கிவ் த வேல்யூ ஆஃப் த லைட் இயர். ஸோ லைட் இயரோட வேல்யூவை பற்றி நம்ம சொல்லணும். அடுத்தது 5 மார்க்கு 5 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 6 கொடுத்துருக்காங்க, இதில் 4 எழுதுனீங்கன்னா போதும். 35 என்ன கொடுத்துருக்காங்கன்னா the graphical method to find the area of irregular shaped plane figure. 36 differentiate metals and non-metals. 37 draw the structure of atom and explain the position of the subatomic particles. 38 the atomic number and the mass number கொடுத்துருக்காங்க. calculate the number of electrons, protons and neutrons, draw the structure. ஸோ இது சம்மு ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். 39 write a brief account of pollination. 40 வந்து how the disease and transmitted from one person to the other person. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், above 90 வாங்கலாம். ஸோ நல்லா படிங்க, சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.